வச்சு பொட்டும் வச்சு மேளம் கொட்டி கல்யாணம். அப்படியே இந்த ஸ்டுடியோ ஃபுல்லா அந்த பாடல் அப்படியே ஒலிக்குது டாக்டர். அவ்வளோ அழகா இருக்கு, நிஜமாவே அப்படியே ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்லலாம், அவ்வளோ அழகா இருக்கு. மற்றும் ஒரு அற்புதமான பாடல் இளையராஜா சாரோட கம்போசிஷன். வேற என்ன சொல்றது, ஹேராம் படத்துல நீ பார்த்த பார்வை குருன்னு, அதுல அந்த படத்துல எல்லா பாட்டும் சூப்பர் டாக்டர். இசையில் தொடங்குது, அது ஒரு எபிசோட்ல நம்ம பார்த்தோம், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்டர். எல்லாமே எபிசோட்ல டீடைல்டா பார்த்தோம் நம்ம. நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கொரு நன்றி. அதாவது இது எப்படி, நான் அந்த பாட்டோட அமைப்பே ஒரு 2 பேர் சொர்க்கத்தில் அப்படியே வந்து போகும்போது கையை கோத்துட்டு அப்படியே ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரியே சங்கதிகள் இருக்கும். அதில் அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் அப்படியே வந்து வந்தது வராதுமா. அப்படி நான் என்ற சொல்லினி வேண்டாம், அழகு டாக்டர். அப்புறம் ஹரிஜி ஃபாலோ பண்ணுவாரு. நாடகம் முடிந்த பின்னாலும் நடிப்பின்னும் தொடர்வது என்ன. மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். போன எபிசோடு ஆஷாஜி அவர்களுக்காகவே ட்ரிபியூட்டா இருந்ததுங்க. இந்த எபிசோடும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்காகவே ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய எபிசோட தான் நம்ம பாட போறோம். அவங்க பாடின அழகான பாடல்கள், அழகான திரை இசை பாடல்களை நமக்காகவே வழங்குவதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபேண்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இன்னைக்கு எங்களுக்காக ஆஷாஜி குரல்ல எந்த பாட்டு பாட போறீங்க? கேட்க நாங்க எல்லாரும் ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். போன எபிசோட்ல ஷண்பகமே பாட்டு பார்த்தோம்ல, பல்லவி ஃபர்ஸ்ட் சரணம் பார்த்தோம், அதோட தொடர்ச்சி தான் இது. அந்த ஒரு பாட்டு போதுமே, அவங்களுக்கு தமிழ்ல வந்து அற்புதமான ஒரு மெலடி. அந்த பாட்டு அவங்க ரொம்ப வித்தியாசமா பாடியிருப்பாங்க. நேயர்களே பார்க்காதவங்க பழைய எபிசோட் பாருங்க, அதில் நிறைய அதை பத்தி விளக்கங்கள் சொல்லியிருக்கேன். இது முதல்ல ஒரு பல்லவி ஒரு முன்னுரையா பண்ணிட்டு சரணம் 2வது சரணம் போகலாம். அதில் அது அந்த 2வது சரணத்துக்கு முன்னாடி 3rd BGMல ஒரு அற்புதமான ஒரு ஹம்மிங் ஹாண்டிங்காக ஒன்று பாடியிருப்பாங்க. அதை சொல்லிட்டு பாட போகிறேன். டாக்டர், இது எந்த ராகம் டாக்டர்? ராகம்னு சொன்னால் நட்டபைரவி ஸ்கேல். அந்த நட்டபைரவி ஸ்கேலில் அமைஞ்சது தான் அது. அந்த ஸ்கேல் அதை மையமாக வச்சு அமைஞ்சது. ஓகே. பட் அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அந்த மெலடி வந்து ஒரு அற்புதமான ஒரு பவர்ஃபுல் மெலடி. ராஜா சார் தவிர்த்து வேறு யாரும் அந்த மாதிரிலாம் மெலடியை யோசிக்கவே முடியாது. நிச்சயமா. இப்போ ஷண்பகமே ஷண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தார் சம்மதமே. ஷண்பகமே ஷண்பகமே தென்போதிகை சந்தனமே. நல்லா கேளுங்க நேயர்களே, இந்த வருஷம் நான் பாடுறது வந்து ஆஷாஜி என்ன பாடினாங்களோ அந்த சங்கதிகளை நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன். தென்போதிகை அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதில் அவ்வளவு நெளிவு சுழிவுகள் நளினங்களை காமிச்சிருப்பாங்க. தென்போதிகை சந்தனமே. ஒரிஜினலை கேளுங்க, அப்போ தெரியும் இந்த எவ்வளவு பவர்ஃபுல்லாக பாடியிருப்பாங்கங்கிறது. இப்போ இந்த 2nd சரணத்துக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் சொன்னேன் இல்லையா, அது அவ்வளோ ஒரு ஹாண்டிங்காக இருக்கும். ஒரு அழகு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ருதியை வச்சுட்டு இந்த மாதிரியான அற்புதமான ஸ்ட்ராங் மெலடிஸ்லாம் எந்த இசைக்கருவியும் இல்லாமல் ஸ்ருதியை வச்சுட்டு அழகாக பாடினாலே போதும். அவ்வளோ வேலைப்பாடு, அந்த குரலுக்கு வந்து அவ்வளோ வேலைப்பாடு ராஜா சார் பண்ணியிருக்காரு. கேட்கவே எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு டாக்டர், அவ்வளோ அழகாக இருக்கு நிஜமாவே. இன்னொரு தடவை அதை பாடிட்டு வரேன். எஸ் டாக்டர். பூ வச்சு பொட்டும் வச்சு மேளம் கொட்டி கல்யாணம்,
பூமஞ்சம் போட்டு கூட எங்கே அந்த சந்தோஷம், பூ வச்சு பொட்டும் வச்சு மேளம் கொட்டி கல்யாணம், பூமஞ்சம் போட்டு கூட எங்கே அந்த சந்தோஷம். என்ன ஃப்ளோ பாருங்க, சங்கதி வந்தாலும் அந்த தொடர்ச்சி சொற்களோட அதோட தொடர்ச்சி, பூமஞ்சம் போட்டு கூட எங்கே அந்த சந்தோஷம், உன்னடி தேடி நான் வருவேனே, உன்மடி பார்த்து நான் இருப்பேனே, ராசாவே உன்னை தொட்டு நானும் வாழ மாட்டேனா, என் வீட்டுக்காரன் பாட்டு காதில் கேட்க மாட்டேனா. இதுல என் வீட்டுக்காரன் பாட்டும் காதில் கேட்க மாட்டேனா, அந்த நெடில் கொடுக்கறதுனால அந்த வரிகளுக்கே ஒரு மாற்றம் பாருங்க. இப்போ இப்படி பாடலாம், என் வீட்டுக்காரன் பாட்டும் காதில் கேட்க மாட்டேனா. இப்போ இதையே என் வீட்டுக்காரன் பாட்டும் காதில் கேட்க மாட்டேனா. பாவம், அந்த நெடில், அதெல்லாம் ராஜா சாருடைய தாட்ஸ் தான். அவர் தான் அப்படி பாட வைப்பாரு. நிச்சயமா டாக்டர், அது ஃபுல்லா ஒரு தடவை பார்த்துடலாமா டாக்டர்? நிச்சயம். எஸ். பூ வச்சு பொட்டும் வச்சு மேளம் கொட்டி கல்யாணம், பூமஞ்சம் போட்டு கூட எங்கே அந்த சந்தோஷம், பூ வச்சு பொட்டும் வச்சு மேளம் கொட்டி கல்யாணம், பூமஞ்சம் போட்டு கூட எங்கே அந்த சந்தோஷம், உன்னடி தேடி நான் வருவேனே, உன்மடி பார்த்து நான் இருப்பேனே, ராசாவே உன்னை தொட்டு நானும் வாழ மாட்டேனா, என் வீட்டுக்காரன் பாட்டும் காதில் கேட்க மாட்டேனா, செண்பகமே செண்பகமே தென் போதிகை சந்தனமே. அப்படியே இந்த ஸ்டுடியோ ஃபுல்லா அந்த பாடல் அப்படியே ஒலிக்குது டாக்டர். அவ்வளோ அழகா இருக்கு, நிஜமாவே அப்படியே ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா இருக்கு. அண்ட் உங்க குரல் அது கேட்க இன்னும் அழகா இருக்கு டாக்டர். நன்றி நன்றி சோனியாஜி. எஸ் டாக்டர், அடுத்த பாடல் எங்களுக்காக என்ன பாட போறீங்க? ஆஷாஜி அவர்கள் பாடிய பாடல். மற்றும் ஒரு அற்புதமான பாடல், இளையராஜா சாரோட கம்போசிஷன். வேற என்ன சொல்றது, ஹேராம் படத்துல நீ பார்த்த பார்வை குரல், அதுல அந்த படத்துல எல்லா பாட்டும் சூப்பர் டாக்டர். இசையில் தொடங்குது, அது ஒரு எபிசோட்ல நம்ம பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்டர். எல்லாமே எபிசோட்ல டீடைல்டா பார்த்தோம் நம்ம. இந்த பாடல் நீ பார்த்த பார்வை ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஹரிஹரன்ஜி, மை ஃபேவரட் ஹரிஹரன்ஜி அண்ட் ஆஷாஜி ரெண்டு பேரும் அற்புதமா வந்து அதை அந்த சாங்கை வேற லெவல்ல அப்படியே எலிவேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப ஸ்டைலிஷா. எஸ் எக்ஸாக்ட்லி. ஆஷாஜி வந்து நீங்க சொன்ன மாதிரி சரண்யாஜி ரொம்ப ஸ்டைலிஷா பாடியிருப்பாங்க. அது ஒரு எப்பவுமே நான் சொன்ன மாதிரி அந்த போன எபிசோட்ல சொன்னேன், செண்பகம் எப்போ ஒரு ஸ்மைல், ஒரு சிரிச்ச ஒரு ஆட்டிடியூடோட பாடியிருப்பாங்க. இப்போ பாடல் பார்க்கலாம். நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கொரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வா. அந்த உயிரே வாங்கும்போது அப்படியே நம்ம உயிரெல்லாம் போயிடும் டாக்டர். அவங்களுக்குள்ள அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் டாக்டர் அவங்க இதுல. அப்படியே நிச்சயம் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஹரிஹரன் சார் பாடியிருப்பாரு, ஃபாலோட் பை ஆஷாஜியோட என்ட்ரி. அது ரொம்ப வித்தியாசமா ஒரு கலர் வந்துட்டாங்க. ஆமா. நான் என்ற சொல்லி நீ வேண்டாம், நீ என்பதே நீ நான் தான், இனிமேலும் வரம் கேட்க
தேவையில்லை. அதை ரசிச்சு ஸ்லோவா பாடும்போது எவ்வளவு பியூட்டி. இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இது போல் வேறெங்கும் சொர்க்கம் இல்லை, உயிரே வா. அதாவது இது எப்படி, நான் அந்த பாட்டோட அமைப்பே ஒரு 2 பேர் சொர்க்கத்தில் அப்படியே வந்து போகும்போது கையை கோத்துட்டு அப்படியே ஒரு ஊஞ்சல்ல ஆடுற மாதிரியே சங்கதிகள் இருக்கும். அதில் அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் அப்படியே வந்து வந்தது வராதுமா. அப்படி நான் என்ற சொல்லி நீ வேண்டாம், நீ என்பதே நீ நான் தான், இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இது போல் வேறெங்கும் சொர்க்கம் இல்லை, உயிரே வா. என்ன அழகு டாக்டர். பா. அப்புறம் ஹரிஜி ஃபாலோ பண்ணுவாரு. நாடகம் முடிந்த பின்னாலும் நாளும் நடிப்பின்னும் தொடர்வது என்ன, ஓரங்க வேடம் இனி போதும் பெண்ணே, உயிர் போகும் மட்டும் உன் நினைவே கண்ணே, உயிரே வா. நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி, நன்றி, நாமை சேர்த்த இரவுக்கொரு நன்றி, நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி, நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி, நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி, நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி, நன்றி, உயிரே வா. செகண்ட் லைன் பாடுறது அவ்வளவு சுகமா இருக்கு டாக்டர். அவ்வளவு அழகா இருக்கு நிஜமாவே. அது இன்டர்லூடாவே போயிட்டு இருக்கும். அவங்க ஆஷாஜியோட வாய்ஸ் ஃபாலோட் பை ஹரிஹரன்ஜி வாய்ஸ். அயராது இளமை சொல்லும் நன்றி, நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி, நன்றி. அந்த இடத்துல வேரியேஷன். அகலாத நினைவு சொல்லும் நன்றி, நன்றி, உயிரே வா. அழகா இருக்கு டாக்டர் நிஜமாவே கேட்கும்போது. பாடல். இந்த 2 பாடல் அற்புதமான மாஸ்டர் பீஸ். ஆஷாஜி பாடினது நம்ம தமிழில். ஹிந்தியில் நிறைய இருக்குது, பட் நம்ம முடிஞ்ச மட்டும் தமிழ் மொழியிலேயே நம்ம எடுத்துக்கிட்டால் சொன்னால் நேர்கள் ரசிப்பாங்கிறதுக்கு தான். நிச்சயமா டாக்டர். இன்னும் அழகான பாடல்கள் நிறைய இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோன்னு சொல்லவே மனசு வரவே மாட்டேங்குது டாக்டர். ஏன்னா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். அந்த இடத்துல அவ்வளோ அழகு டாக்டர். நிஜமா ஒரு எபிசோட்ல அந்த பாடல் நிச்சயம் பார்ப்போம், நம்ம பார்க்கலாம் டாக்டர். நிச்சயமா. நேர்கள் வந்து என்னுடைய தொடர்பு கேட்டீங்க நேர்களே, வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணீங்க. 98407 05312 98407 05312. இந்த நம்பரில் நீங்கள் நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு டைப் சாட்டோ இல்லை ஒரு ஆடியோ மெசேஜே பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா என்னென்னா எனக்கு நிறைய கால்ஸ் வரனால அதை நிறைய மிஸ் பண்ணிடுறேன். அதனால் நேர்கள் தயவுசெய்து அதை கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் அதை பொறுத்துக்கணும். நீங்கள் எனக்கு வந்து டைப் சாட் பண்ணுங்க, ஆடியோ பண்ணுங்க, நிச்சயமாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். கிளாஸ் சம்மந்தமாக நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஓகே டாக்டர். வித் திஸ் நோட் அவங்களுக்கு நம்ம டாடா பை பை see you சொல்லிடலாம். ஆனால் அடுத்த எபிசோட்ல இன்னும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.